திரு பழனிசாமி அவர்களை ஒரு மாநில தலைவராகவே நான் பார்க்கவில்லை. என்ன அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், இவருக்கு அதிமுகவுடைய கொள்கை என்னங்கிறதே தெரியல. திராவிடியன் ஐடியாலஜினா என்னன்னு தெரியல இவருக்கு. அதை பத்தி ஏதோ வர்ணாசிரமத்தை பத்தி ஏதோ கேள்வி கேட்டதுக்கு அதெல்லாம் பத்தி இவர் பதில் சொல்லாம ஒரு தரம் போனாரு. ஆமா சார், அறிஞர்கள் வழிகாட்டுவாங்க சார். இல்ல, இந்த அடிப்படை கொள்கை இப்ப இதுல மார்க்சிய கட்சிகள்ல பெரிய விஷயம், அந்த கட்சிகளுடைய அடிப்படை கொள்கை ஒரு சாதாரண தொண்டர் முதற்கொண்டு தெரியும். திராவிடர் கழகம் அது மாதிரி இருந்தது. கருப்பு சட்டை போட்டு அந்த தொண்டர்கள் கிராமத்துல இருந்தவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அவங்க பேசுறது நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனா அவங்க பேச்சுல தெளிவு இருந்தது. இன்னைக்கு திரு பழனிசாமி அல்லது திரு ஓபிஎஸ் இவங்க 2 பேரும் தான். என்ன பெரிய தெளிவு இருக்கு? இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட எப்படி மாநில தலைவர்களாக ஆனார்கள்? மாநில தலைவர்களாக அகில இந்திய கட்சி சார், அதனால மாநில தலைவர்கள் சொல்றீங்களா? மாநில முழுமைக்குமான தலைவராக இவங்களுக்கு புரிதல் கிடையாது. தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பற்றிய புரிதல் கிடையாது. ரொம்ப கசப்பான உண்மை.